அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் இயற்றின காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா பகவத்கீதையோட மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க உரை. இதிலிருந்து 1வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பதிவுல யுத்த காலத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌரவ படையும் பாண்டவ படையும் அவங்களோட சங்குகளை முழங்குறாங்க. அந்த முழக்க ஓசை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவுல தொடர்ந்து ஸ்லோகங்கள் 20, 21, 22 மற்றும் 23 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் மற்றும் அனைத்து குருமார்களையும் வேண்டி ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரும் ஒரு சாதகனுக்கு உட்சேவிக்குள்ள பலவிதமான அற்புத ஓசைகள் கேட்க ஆரம்பிக்குது. இதை உணர்கின்ற இந்த மனம், அகங்காரத்தோட ராஜ்யத்துல இருந்து உருவாகக்கூடிய இந்த மனம் உட்சேவிக்குள்ள கேட்கக்கூடிய ஆன்மாவுடைய அழகிய இசைகள் மீது இந்த சாதகனுக்கு கவனம் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த புற ஓசைகள், இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படி அகங்காரத்தோட மனத்துக்கு உற்சாக தரக்கூடிய ஓசைகள் மீது கவனம் குறைஞ்சிடும். அப்படின்ற பயத்தினால எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அகங்காரத்திலிருந்து பிறக்கக்கூடிய வேகமான மூச்சு, வேகமான இதய துடிப்பு, இதெல்லாம் கேட்கக்கூடிய இந்த சாதகன் இங்க பாண்டவர், அதாவது அர்ஜுனர். இங்க அர்ஜுனர் குரங்கு சின்னம் பொருந்திய தன்னோட கொடியை உயர்த்துறாரு. குரங்கு சின்னம் எதை உணர்த்தது அப்படின்னா, ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாத இந்த மனத்தை என்னால வெல்ல முடியும் அப்படிங்கிற வகையில தன்னோட கொடியில குரங்கு சின்னத்தை ஏந்தி அதை உயர்த்தி நிறுத்தி மற்றும் தனது வில், அர்ஜுனரின் புகழ்பெற்ற வில், அதனையும் உயர்த்தி கிருஷ்ணர் கிட்ட முறையிடுறாரு. இங்க அர்ஜுனரோட வில் எதை குறிக்குது அப்படின்னா, தியானம் செய்யற அந்த சமயத்துல ஆர்வத்துடன் இந்த சாதகன் தன்னோட முதுகெலும்ப நேராக்கி கழுத்தை நேராக பிடிச்சு தோள்களை பின்னால இழுத்து மார்ப முன்னோக்கி தள்ளி வயிற உள்ள இழுப்பது. இந்த நிலையில முதுகெலும்பு அப்படிங்கிறது பின்புறமாக இல்லாம முன்புறமாக வளைந்திருக்கும். இத பாக்கிறதுக்கு ஒரு வில், ஒரு போவோட ஷேப்ல இருக்கும். தியானத்தின் வில் அப்படின்னு பரமஹன்சர் இதை குறிக்கிறாரு. யுத்தத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அர்ஜுனரோட, அதாவது தியானத்துல அகங்கார ராஜ்யத்தை முறியடிக்க கூடிய வலிமை பொருந்திய சாதகனோட உறுதிய இது குறிக்குது. பொதுவா நம்ம செய்யக்கூடிய தினசரி செயல்கள்ல மூளையிலிருந்து ஆற்றல், எனர்ஜி கீழே இறங்கி மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பப்படுது. இதனால அகங்காரம் எப்பொழுதுமே பௌதீக வாழ்க்கையில ஈடுபாட்டோட இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை நம்ம தியானம் செய்யும் போதும் நம்மளோட ஆற்றலை ஐம்புலன்கள்ல இருந்து நம்ம மூளைக்கு அனுப்புறோம். இப்படி கீழே இருந்து ஆற்றல் மூளைக்கு தடை இல்லாம போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை உடலோட சரியான தோரணை, பாஸ்டர். முதுகெலும்பு நேராக இல்லை அப்படின்னா சில நரம்புகளோட அழுத்தத்தினால ஆற்றல் மேலேறி போக முடியாது. உயிர் சக்தி, லைஃப் ஃபோர்ஸ் சரியாக மூளைக்கு போனாதான் ஆன்மாவை வெளிப்படுத்த முடியும். எப்படி ஒரு ரப்பர் குழாயில நடுவுல ஒரு இடத்துல நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்குள்ள நீர் சரியாக ஓட முடியாதோ, அதே மாதிரி தவறான முதுகெலும்பு தோரணையினால ஐம்புலன்கள்ல இருந்து மூளைக்கு செல்லக்கூடிய ஆற்றலை தடுக்குது. வளைந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது உடைந்த வில் மாதிரி. A bent spine is a broken bow. தியானத்துல புருவத்துக்கு மத்தியில நம்மளோட கவனத்தை செலுத்தி மனம் அலைப்பாயாம ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்த இயலாத ஒரு சாதகன் அறிவியல் பூர்வமாக உயிர் சக்தியை ஐம்புலன்கள்ல இருந்து மீட்டு மேல எழுப்பணும் அப்படின்னா முதல்ல முதுகெலும்பு சரியாக நேராக அமைக்கப்படணும். அவசியமான இந்த முதல் செயலை செய்த ஒரு சாதகன் இங்க அர்ஜுனன். அடுத்து கிருஷ்ணரை பார்த்து ரிஷிகேஷா அப்படின்னு சொல்றாரு. புலன்களின் அதிபதி, லார்ட் ஆஃப் தி சென்சஸ் அப்படின்னு பொருள் ரிஷிகேஷா அப்படின்னா. 21வது ஸ்லோகம் இது. கிருஷ்ணா, தயவு செய்து என்னோட தேர 2 படைகளுக்கு நடுவுல நிறுத்துங்க. அப்பதான் போர்க்களத்துல தயாராக இருப்பவர்களை நான் பார்க்க முடியும். இந்த போருக்கு முன்னால நான் யாரோட போரிட போறேன் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. இங்க அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் தான் தேர் ஓட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது புலன்களை எதிர்த்து போராடுறதுக்கு தயாராக இருக்கும் ஒரு சாதகனுக்கு கிருஷ்ணரே, இறை ஆற்றலே தேரோட்டியாக வழிகாட்டும் ஒரு சக்தியாக இங்க மாறுது. இறையாற்றல் ஆன்மாவோட உள்ளுணர்வு அப்படிங்கிற கருவி மூலமாக வெளிப்படுது. The spirit expresses itself through the instrumentality of the intuition of the soul. நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் கட்டத்துல நம்மளுடைய மனம் புலன்களோட பிரிக்க முடியாத ஒரு பிணைப்புல இருக்கும். அமைதியற்ற எண்ணங்கள்,
வெளியில இருந்து வரக்கூடிய ஓசைகள், தியானத்துல ஒரு புறம் உட்கார மறுக்கும் நம்மளோட மனம், எதிர்ப்பு தெரிவிக்கும் நம்மளோட மனம், இதெல்லாம் தான் அமைதியான ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கறதுக்கு எதிராக படையெடுப்பத நம்ம முதல் கட்டத்துல உணர்றோம். யோகானந்தர் இங்க சொல்றது, கோடிக்கணக்கான நுனி புல் மேயக்கூடிய சாதகர்கள், சூப்பர்ஃபிஷியல் டிவோட்டீஸ், இந்த முதல் கட்ட தியான நிலைய கடந்து போகிறதே இல்லையாம். இந்த முதல் கட்டம் ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டில், உளவியல் போராட்டம். இந்த முதல் கட்டத்தை தாண்டி இரண்டாவது நிலைக்கு போகக்கூடிய சாதகர்கள் அடுத்த மெட்டாபிசிக்கல் பேட்டில், சூக்ஷ்ம போராட்டத்துக்குள்ள நுழையறாங்க. இந்த இரண்டாவது நிலையில தான் ஒரு சாதகனோட உணர்வும் உயிர் சக்தியும் முதுகெலும்புல இருக்கக்கூடிய மையங்கள்ல மையப்படுத்தப்படுது. தன்னோட முதுகெலும்பையே ஒரு போர்க்களமாக, தான் ஒரு போர் வீரனாக சாதகன் பார்க்க தொடங்குறான். இரண்டு பக்கங்களோட சக்தியும் உணர்கின்ற இந்த சாதகன் இந்த தருணத்துலதான் அமைதியா இறை ஆற்றலிடம் சாதகன் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறான். அதாவது தன்னோட உள்ளுணர்வை தெய்வீக உணர்வுகளுக்கும் புலன் உணர்வுகளுக்கும் இடையில செலுத்த சொல்லி. அன்றைய தின தியானத்துல புலன்கள் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா சாதகன் இந்த தியான போராட்டத்துல தோற்று போறான். இதுவே தன்னோட உள்ளுணர்வு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா ஆன்மாவோட ராஜ்யத்துல ஒன்னும் ஆழமா போக முடியும். இங்க இருந்துதான் மூன்றாவது நிலை பிறக்குது. ஆழமான ஆனந்தமான சமாதி நிலை இது. ஸ்லோகங்கள் 21, 22 இந்த இரண்டாவது தியான நிலைய விவரிக்குது. அதாவது சமாதி அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி தியானம் செய்யும் போது நமக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல இந்த 2 ஸ்லோகங்களும் விவரிக்குது. 23வது ஸ்லோகத்துல அர்ஜுனர் தொடர்ந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, குறிப்பா துரியோதனர் பக்கம் யாரெல்லாம் போராடுறாங்க அப்படிங்கறத நான் ஆழமா பார்த்து புரிஞ்சுக்கணும். அதனால இந்த 2 படைகளுக்கு நடுவுல இந்த தேரை கொண்டு போய் நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனர் சொல்றாரு. தொடர்ந்து அடுத்த பதிவுல கிருஷ்ணர் தேர் ஓட்டிட்டு 2 படைகளுக்கும் இடையில நிறுத்துறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.